Hey guys, welcome back to Srini vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம RC200 பாப்பா இருக்கார் பாத்தீங்களா அவரோட in-depth ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாயோட ஓனர்ஷிப் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப in-depth-ஆ இருக்காது. சும்மா மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்போம். ஆனா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர in-depth-ஆ வந்து பாத்தீங்கன்னா RC200 ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்க கேங்ல யாரனா கண்டிப்பா RC லவர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு நான் ஆர்சி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிக்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். ஆர்சி எடுத்து இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் மைலேஜ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கேட்பீங்க. ப்ரோ ஆர்சியோட ப்ரெசென்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆர்சியோட ப்ரெசென்ட் மைலேஜ் வந்து ஒரு 35 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாரி இருக்காது. நம்ம ரைடிங் ஸ்டைல் மாற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜும் மாறும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஏஜ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பாப்பாயோட ப்ரெசென்ட் மைலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பாப்பாயோட சில பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பாப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் BS4 வேரியன்ட். அதுமாதிரி பாப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் வெர்ஷன் தான். பாப்பாயோட ரியல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட் தான் வந்துச்சு. அதுமாரி பாப்பாய் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்க சொல்ல 2,10,000 வந்துச்சு. ஸோ பாப்பாய் எப்போ நம்ம கிட்ட வந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பர் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாய் நான் புக் பண்ணியிருந்தேன். கரெக்டாக என் பர்த்டே அப்போ தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நமக்கு டெலிவரி எப்போ கிடைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்திருந்தேன். ஈவினிங் கரெக்டாக 6:30 தான் டெலிவரி எடுத்திருந்தேன். ஸோ பாப்பாயோட கரெக்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 years 3 months 24 days ஆகுது. அதேமாரி மாத கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா 39 months ஆகுது. ஸோ டேஸ் கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1002 லெவல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது பாப்பாய் நம்மக்கிட்ட வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்சி எதுக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் R15 வெர்ஷன் 2 வச்சுருந்தேன். அப்பயே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா சூட் ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து R15லேருந்து நெக்ஸ்ட் பைக்கை ஷிஃப்ட் பண்ண சொல்ல நம்ம ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ ஆர்சி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ஆர்சியோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெஷனாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஆர்சியோட டிசைன் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்சியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 200cc நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஆர்சி சொல்லலாம். இந்த 2 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்சி எடுக்க முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் ஆர்சி எடுக்கிற ஐடியாவில் இருந்தால் சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஆர்சி ரைட் பண்ணதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மீடியமான ஹைட் இருந்தால் போதும். ஆர்சியோட சீட் ஹைட்டு ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் ஆர்சியோட ரைடர் சீட்டுக்கும் ஹேண்டில் பாருக்கும் இருக்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ உங்களோட கையோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் டேர்ன் பண்ண முடியும். அந்த யூ-டர்ன் எடுக்க முடியும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ நிறைய பேர் எங்களே கேட்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்சி லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போனால் பேக் பெயின் வருமா, பாடி பெயின்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஆர்சின்னு இல்லை எந்த பைக் நீங்கள் லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாடி பெயின் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஸ்மூத்தான ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம ரைட் பண்ண போகிறதில்ல. நிறைய டெரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய ஆஃப் ரோடிங் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆர்சின்னு இல்லை நீங்கள் எந்த பைக் லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போனாலும் பாடி பெயின் வரும். ஆர்சி நீங்கள் லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போகலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா கை லென்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துங்க. கை லென்த்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் ஆர்சி நீங்கள் எடுத்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைட்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஓட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் நான் பாப்பாய்க்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வண்டிக்கு வந்து செலவு பண்ணது கணக்கெலாம் வச்சுக்க மாட்டேன். இந்த வீடியோ பண்ணதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பில்லுலாம் எடுத்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பற்றி பேசிடலாம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 2017 மாடல்னால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இப்போ பைக் எடுக்கிற மாதிரி இருந்தால் 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாப்பாய்க்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்சூரன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். வண்டி எடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,300 பே பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,800 பே பண்ணியிருக்கேன். தேர்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 பே பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிவின்னு சொல்லுவாங்க. வண்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கம்மியாயிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். டோட்டல் இன்சூரன்ஸுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 11,500 வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாய்க்கு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு இது வரைக்கும் நான் பாப்பாய்க்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக இது வரைக்கும் நான் பாப்பாயில் 38,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிலோமீட்டர் கணக்காக பார்த்து விட மாட்டேன். 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓடினாலும் சரி சும்மா வீட்டிலே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணிவிடுவேன். ஆர்சி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 years 3 months ஆகுது. 2017லேருந்து
2020 வரைக்கும் இது வரைக்கும் நான் 10 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2018 வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2019 வந்து பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2020 வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். கொரோனா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து 4 சர்வீஸ் மேலே போயிருக்கோம் இந்த வருஷம் கண்டிப்பாக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1700 வந்திருக்கு. ஆயில் மாற்றிருக்காங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, அண்ட் செயின் லூப் பண்ணிவிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 1700 பில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிருக்காங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, செயின் லூப் பண்ணியிருக்காங்க, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீரியாடிக் கிட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பீரியாடிக் கிட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட் மாரி கொடுப்பாங்க. அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ்லேருந்து எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீயட் கிட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2100 தான் வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்திருக்கு. ஃபோர்த் சர்வீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 500 ஆட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் மட்டும் 3500 கொடுத்துருக்கேன். டோட்டலாக இந்த 10 சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு. வெறும் ஜென்ரல் மட்டும் நான் சொல்கிறேன், எதுவுமே ஸ்பேர் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸ்பேர் நான் அப்புறம் சொல்கிறேன் என்னெல்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 23,200 வந்து பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு இது வரைக்கும் நான் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரியர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா MRF டயர் வந்துச்சு. அது வந்து நான் ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏர் லாக் ஆகிட்டு டிஃபெக்டட் ப்ராப்ளம் வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கவே முடியல. அது வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரெல்லி டியூப்ளரோசா 2 மாடல் டயர் ஒன்று போட்டிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ப்ளஸ் அது ஃபிட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிச்லின் பைலட் போட்டிருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500. அது வந்து ஃபிட்டிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வாங்கியிருந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் டயர் ஒரு வாட்டி நான் மாற்றினேன். அது வந்து MRF தான் போட்டிருக்கேன். 3500 அந்த டயரோட ப்ரைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணதுக்கும் 500 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டயருக்கு மட்டுமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பேக்கெட் 2 வாட்டி நான் மாற்றிருக்கேன். ஒரு சேஞ்ச் பேக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ப்ளஸ் 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. டோட்டலாக சேஞ்ச் பேக்கெட் 2 சேஞ்ச் பேக்கெட் ப்ளஸ் ஃபிட்டிங் சார்ஜோட வந்து பார்த்தீங்கன்னா 6000 சேஞ்ச் பேக்கெட் மட்டுமே செலவு பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன், இந்த லாஸ்ட் சர்வீஸ் போன பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் மாற்றிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வருது. அதுக்கப்புறம் வந்து பேட்டரியை ஒரு வாட்டி நான் மாற்றிட்டேன். பேட்டரி எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி புது பேட்டரியை வாங்கி போட்டாச்சு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள் அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிள் ஒரு வாட்டி நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 போட்டிருந்தாங்க. அண்ட் மிரர் ஒரு வாட்டி ரைட் சைடு மிரர் மட்டும் ஒரு வாட்டி நான் மாற்றிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டுச்சு ஆர்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மாற்றிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆயிருக்கு. டோட்டலாக இந்த சர்வீஸ் காஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ளஸ் டயர் ப்ளஸ் இந்த சர்வீஸ் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆயிருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 52,100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் நான் ஆர்சிக்கு செலவு பண்ணியிருக்கேன். அதிகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வண்டியை ஓரளவுக்கு ரேஷ் ட்ரைவ்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகலாம். 10 to 15,000 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ வண்டி அந்தளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். இந்த 52,000 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியில் என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஆர்சியில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் நம்ம ஸ்டிக்கர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல் ஸ்டிக்கர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாய் ஸ்டிக்கர். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாய் ஸ்டிக்கர் மாத்திர ஐடியா இல்லை எனக்கு. இதே ஸ்டிக்கரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆர்சி இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர்க் ஸ்லைடர் போட்டிருக்கோம். வேறு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் பெருசாக. அதுக்கப்புறம் வேறு எதுவும் மாடிஃபிகேஷன்லாம் எதுவும் பண்ணலை. இதுக்கப்புறம் நான் மாடிஃபிகேஷன் பண்ணுற ஐடியாலும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைட்லாம் போட சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒரு இருட்டாக இருக்குது வீடியோவில் பார்க்கறதுக்கு, லைட் எதுனா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஆர்சி லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மாற்றுறது ஐடியா இல்லை எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம், மேபி எதுனா வேறு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் லைட் பண்ணலாம். ஆர்சிக்கு வந்து லடாக் கேரியர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். லடாக் கேரியர்னா ஒன்றும் இல்லை, சாடில் ஸ்டே வந்து பார்த்தீங்களா. ஸோ அதே கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் இருக்கும். நான் மெக்கானிக் கால் பண்ணி கேட்டேன் லடாக் கேரியர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா
வண்டியை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை தந்துட்டே இருக்கும் வண்டி. அதனால் மாடிஃபை பண்ணாமல் வண்டி எப்படி வருதோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிளான பாயிண்ட் தான். ஏன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மாடிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணுறோமோ, எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எப்பவுமே நமக்கு பிரச்சனை தந்து தான் இருக்கும். எப்பவுமே ஸ்டாக்ல வர வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு ஓட்டர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி. நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஜி டைல் பேக் இருக்குது, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு தான். ஆல் இந்தியா ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம பாப்பாயோட மாடிஃபிகேஷன். இதுக்கப்புறம் பெருசாக மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட லுக் எப்பவுமே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.